गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सह मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यम् एतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி 2010 விக்ருதி நாம சம்வத்சரம் உத்தராயணம் கிரீஷ்ம ருத்து மிதுன மாதம் சுக்லபக்ஷம் தசமி திதி ஹஸ்த நக்ஷத்திரம். அப்பேற்பட்ட புண்ணியமான நாள் இன்னைக்கு. இன்றைய தினம் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். உத்தவரும் விதுரரும்
ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற சந்தர்ப்பம் அது. இதற்கு முன்னாடியே உத்தவ சுவாமி விதுரர்கிட்டக எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னாள். துரியோதனாதிகள் போய் சேர்ந்தாள்ங்கிறத சொல்லி உத்தவ விதுர சம்வாதம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்னு இருக்காள். இது பற்றி இன்னும் பார்த்த பொழுது உத்தவ சுவாமி கிருஷ்ணனை நினச்சி கிருஷ்ணனுடைய கதையை முழுக்க மனசில் ஒரு தடவை நினச்சி பார்த்துட்டாள். சென்ற 2 அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பண்ண லீலைகளெல்லாம் நினச்சிண்டாள். நினச்சிண்டு விதுரர்கிட்ட எடுத்து சொல்கிறாள், ஆஹா, அந்த கிருஷ்ணன் பிரபாச க்ஷேத்திரத்தில் தேகத்தை விட்டுவிட்டு வைகுண்டத்துக்கு திரும்பி போயிட்டாள். அவருடைய குலத்தையே அவர் நசிக்க செஞ்சுட்டு போனாள்ங்கிறதாக அந்த யாதவாள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுன்னு இருந்ததெல்லாம் எடுத்து சொன்னாள். அதனுடைய தொடர்ச்சி இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் விதுரருக்கு எடுத்து சொல்ல போகிறாள், சுவாமிகிட்ட நான் போனேன், சுவாமி கிருஷ்ண பரமாத்மா இந்த பூலோகத்தை விட்டுவிட்டு வைகுண்டத்துக்கு திரும்பும் சமயத்தில் அவரை போய் பார்த்தேன், பிரபாச க்ஷேத்திரத்தில் பார்த்தேன். அப்பொழுது அவர் என்னை பத்ரிகாசிரமத்துக்கு போய் சொன்னாள். அங்கே போய் நாராயணாள் தபஸ் பண்ணுற இடமான புண்ணியக்ஷேத்திரம் பத்ரிகாசிரமம், அங்கே போய் தபஸ் பண்ண சொன்னாள். நான் போய் சீக்கிரமாக தபஸ் பண்ணி திருப்பி பகவானோட அடையணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாள். ஆனால் சுவாமி ஒன்றும் சொன்னாள். அந்த சமயம் எதேச்சியாக அங்கே மைத்ரேயர் வந்தார். அங்கே அந்த மைத்ரேயர்கிட்ட சுவாமி, நீ விதுரன் உன்னை வந்து பாப்பன், அவனுக்கு நீ உபதேசம் பண்ணங்கிறதாக சொல்லிட்டு போயிருக்காள். ஆகினால நான் உனக்கு உபதேசம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு நீங்கள் மைத்ரேயர் இருக்கிற இடத்துக்கு போகணுங்கிறதாக இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள். அப்பேற்பட்ட வசத்தியான 4வது அத்தியாயம். அத ஸ்ரீமத் பாகவத மகாபுராணே 3. ஸ்கந்தே 4. ஸ்ரீதரர் வியாக்கியானத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி எடுத்து சொல்கிறாள். 4. பந்துநிதனம் ஸ்ருத்வாத்மஜானலப்தயே உத்தவஸ்யோபதேசேன க்ஷத்தா மைத்ரேயமாகமத். உத்தவருடைய உபதேசத்தினால விதுரர் மைத்ரேயர் நோக்கி சென்றார், அவரை அடைவதற்கு, அவர்கிட்டேருந்து உபதேசத்தை பெறுவதற்கு என்று இந்த 4வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம். ஸ்ரீ ஹரயே நமஹ. உத்தவ உவாச்ச அத தே ததனுஜ்ஞாதாः புக்த்வா பீத்வா ச வாருணீம் தயா விப்ரம்சிதஜ்ஞானாः துருக்தைர் மர்மபஸ்பிருஷுः. போன அத்தியாயத்தில் யாதவாள்லாம் பெரிய ஒரு விரதம் எடுத்து பண்ணிவிட்டு அனுஷ்டானம் பண்ணிவிட்டு பிராமணாளுக்கெல்லாம் போஜனம் பண்ணிவிட்டு பிறகு என்ன பண்ணான்னா, அந்த பிராமணனுடைய அனுமதியோடு கூட யதேஷ்டமாக சாப்பிட்டுவிட்டு புக்த்வா பீத்வாச்ச வாருணி, நிறையா கள்ளெல்லாம் குடிச்சுவிட்டு தயா விப்ரம்சித ஞானாக, கல் நிறையா உள்ளே போனதுனால தங்களுடைய ஸ்வயம் ஞானத்தை அழிச்சுன்னுட்டு துருக்தைர் மர்மபஸ்பிருஷு, கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பித்தாள் ஒருத்தரோட ஒருத்தர். இந்த பேச்சினால சண்டை வரப்போகிறது, இவாளுக்கு ஒருத்தர் அடிச்சுக்க போகிறாள். அத தே ததனுஜ்ஞாதாः புக்த்வா பீத்வா ச வாருணீம் தயா விப்ரம்சிதஜ்ஞானாः துருக்தைர் மர்மபஸ்பிருஷுः தேஷாம் மைரேயதோஷேண விஷமீக்ருதசேதசாம் நிம்லோச்சதி ரவௌ ஆசீத் வேணூனாம் இவ மர்தனம். இவ்வாறாக தேஷாம் மைரேய தோஷானாம், போதையினுடைய காரணத்தினாலே, அந்த வைஷமியத்தினாலே, விஷமீகிருத சேதசாம், மனசு எல்லாம் வைஷமியமாக ஆக்கப்பட்டு பாய்சன்ட் மைண்ட்ஸ், அதனால நிம்லோச்சதி ரவௌ ஆசீத், சூரியாஸ்தமன சமயத்தில் ஒருத்தரை அழிச்சிக்க பார்த்தால், அடிச்சுட்டு சண்டை போட்டு அழிச்சிக்க பார்த்தால் எப்படின்னாள், வேணூனாம் இவ மர்தனம். வேணூனாம், எப்படி மூங்கில் காட்டில் மூங்கில்கள் ஒன்றோட ஒன்று உராசி
அதனால நெருப்பு ஏற்பட்டு அந்த நெருப்பு அந்த மூங்கிலெல்லாம் அழிச்சுவிடும். அப்படி இவர்கள் எல்லாரும் ஒருத்தரை வெசிச்சுண்டு அடிச்சுண்டு தங்கள் குலத்தையே நாசமாக ஆக்கிக்க போகிறாள். அது சொன்னாள். பகவான் ஸ்வாத்ம மாயாயாக கதிம் தாம் அவலோக்கிய சஹா சரஸ்வதீம் உபஸ்பிருஷ்ய விரக்ஷமூலமுபாவிஷத். அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் அறிஞ்ச பிரபு தன்னுடைய மாயினால் என்ன பண்ணான்னால் கதிம் தாம் அவலோக்கிய சகா, தன்னுடைய குலமான யாதவ குலம் அழியப் போகிறது என்பதை எதிர்பார்த்து சரஸ்வதி முபஸ்பிருஷ்யே பக்கத்தில் போயிட்டு இருந்த சரஸ்வதி தீர்த்தத்தை தொட்டுவிட்டு தன்னை சௌச்சம் பண்ணிட்டு விரக்ஷமூலமுபாவிஷத்து, அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு வடவிருட்சம், அந்த வடவிருட்சம் ஆலமரத்தினுடைய அடியில் போய் உட்கார்ந்துட்டாள். அகம் சோக்தோ பகவதா பிரபன்னார்த்தி ஹரேணா பதரீம் துவம் பிரயாஹீதி ஸ்வகுலம் சஞ்சிஹீர்ஷுணா. ஸ்வகுலம் சஞ்சிஹீர்ஷுணா, தன்னுடைய குலமான யாதவ குலத்தின் நாசத்தை விரும்பின சுவாமி என்ன அகம் ச உக்தா பகவதா, அகம் பகவதா ச உக்தா, என்ன சுவாமி என்கிட்ட பேசினாள். என்ன சொன்னாள்? அவர் பேர்பட்டவர் பிரபன்னார்த்தி ஹரேணஹ, பிரபன்னானாம் ஆர்த்திம் ஹரதி யஹ சஹா பிரபன்னார்த்தி ஹரஹ. யார் அவர் காலில் போய் பிரபத்தி அடைகிறாளோ அவளுடைய ஆர்த்திம் ஹரதி, துக்கங்களெல்லாம் போக்குறாளாம். அதனால் சுவாமிக்கு பிரபன்னார்த்தி ஹரஹான்னு பேர். பேர்பட்ட பிரபன்னார்த்தி ஹரனான சுவாமி கிருஷ்ண பரமாத்மா நாம் போய் அவரை பிரபத்தியாக அடைஞ்ச பொழுது இம்மேலோட கருணையோடு கூட பதரீம் துவம் பிரயாஹீதி, துவம் பதரீம் பிரயாஹி, நீ பத்ரிகாசிரமம் போய் அங்கே தபஸ் பண்ணுங்கிறதாக சொன்னாள் என்னிடம். இன்னும் சொன்னாள் உத்தவ சுவாமி விதுரரை பார்த்து, ததாபி ததபிப்ரேதம் ஜானன்னகமரிந்தமே பிருஷ்டதோ அன்வகமம் பர்த்துஹு பாதவிஸ்லேஷணாக்ஷமஹ. பாதவிஸ்லேஷணாக்ஷமஹ, சுவாமியினுடைய பாதார விந்தத்தை பிரிவை தாங்க முடியாமல் நான் என்ன பண்ணேன்? ததாபி தது அபிப்பிரேதம், பகவானுடைய விருப்பம் நான் பத்ரிகாசிரமம் போகணும்னு சொன்னால் கூட ஜானன்னகமறிந்தம, அவருடைய விருப்பத்தை அறிஞ்சு கூட யாதவ குலம் வழிய போகிறது நீ அதில் அமுத்துக்காதேங்கிறதாக நினச்சின்னு சொன்னாள். பிருஷ்டதோ அன்வகமம் பர்த்து, அவரை தொடர்ந்து நான் போனேன், கிருஷ்ண பரமாத்மாவை தொடர்ந்து நான் போனேன். அத்ராக்ஷமேகமாசீனம் விசின்வன் தைதம் பதிம் ஸ்ரீநிகேதம் சரஸ்வத்யாம் கிருதகேதமகேதனம். பேர்பட்ட பகவான் தெரியுமா? ஸ்ரீநிகேதம், மகாலட்சுமி அவரிடம் அனபாயினியாக எப்போதும் இருந்திருக்காள். ஸ்ரீயினுடைய இருப்பிடம் பகவான், லக்ஷ்மியினுடைய இருப்பிடமாம் பகவான். இன்னும் என்ன? கிருதகேதம் அகேதனம், அவர் அகேதனம், அவருக்கு இருப்பிடம் என்பது ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்டவர் அந்த இடத்துல சரஸ்வதி நதியினுடைய கரையில் கிருதகேதம் தனக்கு இருப்பிடத்தை அமைச்சிருந்து உட்கார்ந்தாள். ஆசீனம் ஏகமாசீனம், ஒருவராக உட்கார்ந்தாள். அத்ராக்ஷம், அதை நான் பார்த்தேன். விசின்வன் தைதம் பதிம், விசின்வன்னு தைதம் பதிம், அவர் சிந்தனையில் மூழ்கியிருந்தார். எதையோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தது, உட்கார்ந்துட்டு இருந்தார். நாள் எப்பேற்பட்ட சுவாமின்னு அவருடைய ரூபத்தை வர்ணித்தாள். தான் பார்த்த சுவாமியினுடைய ரூபத்தை. ஷியாமாவதாத்தம் விரஜம் பிரசாந்தாருணலோச்சனம், ஷியாமாவதாத்தம் விரஜம் சுத்த சத்வமூர்த்தி சுவாமி. ஷியாமாவதாத்தம் நீலமேக ஷியாமளமூர்த்தியாம் சுவாமி. பிரசாந்தாருணலோச்சனம், பிரசாந்த அருணலோச்சனம், கண்களெல்லாம் சிவந்த தாமரை மலர்னுடைய
இதழ்கள் மாதிரி இருக்காம், பிரசாந்தமாக இருக்காம், ரொம்ப சாந்தமாக கருணையோடு பார்க்குறாளாம், கருணை ததும்பும் கண்கள். அதை பார்த்தேன். தோர்பிகி சதுர்பிகி விதித்தம், சுவாமிக்கு 4 கைகள். பீத கௌஷாம்பரேணச்ச, பீத கௌஷ அம்பரேணச்ச, கௌஷம்னா சில்க்கு, நல்ல பட்டு பீதாம்பரமாம் மஞ்சள் பட்டாடையை உடுத்தின்றிருக்காள் சுவாமி. வாம ஊரௌ அதிஸ்ரித்ய, ஊருன்னா தொடை, வாம ஊரௌ அதிஸ்ரித்ய, தன்னுடைய இடது தொடை மேலே தக்ஷிணாங்கிரி சரோருகம், வலது காலை தூக்கி வச்சுருக்காள். இப்படி உட்காந்துட்டா கால் மேலே காலை போட்டுன்னு உட்கார்றதுக்கு வீராசனம்னு பேர். அப்படி சுவாமி வீராசனமாக உட்கார்ந்துருக்காள். வாமவூரௌ அதிஸ்ரித்ய தக்ஷிணாங்கிரி சரோருகம், சரோருகம் தாமரப்பூக்கள் போன்ற தன்னுடைய அங்கிரி கால்களை, வலது காலை எடுத்து இடது தொடை மேலே வச்சுருக்காள். உபாஸ்ரித அர்பகாஸ்வத்தம், உபாஸ்ரித அர்பக அஸ்வத்தம், அர்பக அஸ்வத்தம்னா சின்ன இளம் வட்டவிருட்சம், அந்த வட்டவிருட்சத்தினுடைய கீழே உட்கார்ந்துருக்காள். அகிருஷம் தியக்த பிப்பலம், அகிருஷம் நாள் ஆனந்தமாக உட்கார்ந்துருக்காளாம். ஆனால் என்ன நாள், தியக்த பிப்பலம், தனக்கு இருந்த குடும்ப பாரத்தை எல்லாம் விலக்கி விட்டு தனியாக ஏகாந்தத்தில் வந்து உட்கார்ந்துருக்காளாம். சுவாமிக்கு 16,000 பத்னிகள், 16,000 குடும்பத்தை 16,000 குடும்பத்தை ரட்சித்த சுவாமி இன்று ஏகாந்தமாக உட்கார்ந்துருக்காள். அகிருஷம் தியக்த பிப்பலம் தஸ்மின் மகாபாகவதா துவைபாயன சுஹிருத் சகா. அந்த சமயம் சுவாமி தன்னுடைய தேகத்தை விட்டுவிட்டு வைகுண்டத்துக்காக போகிறதுக்காக கால் மேலே காலை போட்டு சிந்தனையோடு உட்கார்ந்துருக்கிற அந்த சுவாமி கிட்டக்க யார் வந்தான்னாள், உத்தவ சுவாமி. தஸ்மின் மகாபாகவதா, பரம பாகவதனாம் துவைபாயன சுஹிருத் சகா, கிருஷ்ணத்வைபாயனர் வியாசாச்சாரியாளுடைய பிரிய ஸ்நேகிதர், சுகிருத்து, வெல்விஷர். துவைபாயனர் வியாசருடைய வெல்விஷர் சுகிருத்துனாள். யாருன்னாள், மைத்ரேயர்னு பேர். அவர் பேர் லோகான் அனுச்சரன் சித்தே ஆசசாத எதிர்ச்சையா. இப்படி லோகத்தெல்லாம் இப்படி போயின்னு இருக்கப்பட்டவர், லோகம் முழுக்க அப்படி போயின்னு இருக்கப்பட்டவர் எதேச்சையாக எதிர்ச்சையாக அந்த இடத்துக்கு வந்தால் சுவாமி தன்னுடைய தேகத்தை விட்டுட்டு போகிற சமயத்தில் அங்கே வந்தாலாம். துவைபாயன சுஹிருத் சகா நாள். ஏன்னா வியாசாச்சாரியால் பராசரருக்கு குமாரர், இந்த மைத்ரேயர் பராசரருக்கு சிஷ்யர். அதனால் பராசரருடைய சிஷ்யனான மைத்ரேயர் அந்த சமயம் பராசரருடைய புத்திரரான வியாசாச்சாரியாளோட ஸ்நேகிதராக இருந்திருக்காள். அதுதான் நீ சொல்கிறாள். துவைபாயன சுஹிருத் சகா லோகான் அனுச்சரன் சித்தே. அந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தாள் நாள். எங்கேயோ லோகம் முழுக்க சுற்றின்னு இருக்கிறவர் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாள். ஆசசாத எதிர்ச்சையா தஸ்யானுரக்தஸ்ய முனேஹே முகுந்தः பிரமோதபாவானத கந்தரஸ்ய ஆஸ்ருண்வதோ மாம் அனுராகஹாச சமீக்ஷயா விஸ்ரமயன்னுவாச்ச. தஸ்ய அனுரக்தஸ்ய முனேஹே முகுந்தः, ரொம்ப பிரியத்தோடு கூட சுவாமி பிரமோதபாவானத கந்தரஸ்ய தன்னுடைய தோள்களை குனிஞ்சு கீழே குனிஞ்சு அனுராக ஹாசகா பிரியத்தோடு கூட ஒரு ஸ்மயமான முகமாக ஒரு புன்சிரிப்பை சிரிச்சுண்டு ஆஸ்ருண்வதோமாம் எங்கிட்ட என்னை பார்த்தா நாள் சமீக்ஷையா விஸ்ரமயன்னுவாச்ச, என்னை பார்த்து நல்ல பார்வையோடு கூட சிரமமே இல்லாமல் விஸ்ரமயன்னு சொன்னாள் நாள். பிரியத்தோடு சொன்னாள் சுவாமின் நாள். என்ன சொன்னான் நாள், ஸ்ரீ பகவான் வாச்ச. இப்போ இத்தனை ஸ்லோகத்தையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே சதுர்த்தோऽध्यायः. ஸ்ரீ ஹரே நமः. உத்தவ உவாச்ச
उद्धव उवाच अथ ते तदनुज्ञाताः अथ ते तदनुज्ञाताः अथ ते तदनुज्ञाताः भुक्त्वा पीत्वा च वारुणीं भुक्त्वा पीत्वा च वारुणीं भुक्त्वा पीत्वा च वारुणीं तया विभ्रंशितज्ञानाः तया विभ्रंशितज्ञानाः तया विभ्रंशितज्ञानाः दुरुक्तैर्मर्मपस्पृशुः 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 तेषां मैरेयदोषेण तेषां मैरेयदोषेण तेषां मैरेयदोषेण विषमीकृतचेतसां 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 निम्लोचति रवौ आसीत् निम्लोचति रवौ आसीत् निम्लोचति रवौ आसीत् वेणूनाम् इव मर्दनम् वेणूनामिव मर्दनम् वेणूनामिव मर्दनम् भगवान् स्वात्ममायायाः भगवान् स्वात्ममायायाः भगवान् स्वात्ममायायाः गतिं ताम् अवलोक्य सः गतिं ताम् अवलोक्य सः गतिं ताम् अवलोक्य सः सरस्वतीम् उपस्पृश्य सरस्वतीम् उपस्पृश्य सरस्वतीमुपस्पृश्य वृक्षमूलमुपाविशत् 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 अहं चोक्तो भगवता अहं चोक्तो भगवता अहं चोक्तो भगवता प्रपन्नार्तिहरेणः 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 बदरीं त्वं प्रयाहीति बदरीं त्वं प्रयाहीति बदरीं त्वं प्रयाहीति स्वकुलं सञ्जिहीर्षुणा स्वकुलं सञ्जिहीर्षुणा स्वकुलं सञ्जिहीर्षुणा तथापि तदभिप्रेतं तथापि तदभिप्रेतं तथापि तदभिप्रेतं जानन्नहमरिन्दम 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 पृष्ठतोऽन्वगमं भर्तुः पृष्ठतोऽन्वगमं भर्तुः पृष्ठतोऽन्वगमं भर्तुः पादविश्लेषणाक्षमः 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 अद्राक्षमेकमासीनम् अद्राक्षमेकमासीनम् अद्राक्षम् एकमासीनं विचिन्वन् दयितं पतिं विचिन्वन् दयितं पतिं विचिन्वन् दयितं पतिं श्रीनिकेतं सरस्वत्यां श्रीनिकेतं सरस्वत्यां श्रीनिकेतं सरस्वत्यां कृतकेतमकेतनं 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 श्यामावदातं विरजं श्यामावदातं विरजं श्यामावदातं विरजं प्रशान्तारुणलोचनं
பிரசாந்தாருணலோச்சனம் பிரசாந்தாருணலோச்சனம் தோர்பிஷ்சதுர்பிர்விதிதம் 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 பீதகௌஷாம்பரேண ச பீதகௌஷாம்பரேண ச பீதகௌஷாம்பரேண ச வாமஊரௌ अधिश्रित्य वाम ऊरौ अधिश्रित्य वाम ऊरौ अधिश्रित्य दक्षिणाङ्घ्रिसरोरुहं दक्षिणाङ्घ्रिसरोरुहं दक्षिणाङ्घ्रिसरोरुहम् अपाश्रितार्भकाश्वत्थम् 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 अकृशं त्यक्तपिप्पलम् अकृशं त्यक्तपिप्पलम् अकृशं त्यक्तपिप्पलम् तस्मिन् महाभागवतः तस्मिन् महाभागवतः तस्मिन् महाभागवतो द्वैपायनसुहृत्सखा 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 लोकान् अनुचरन् सिद्धे लोकान् अनुचरन् सिद्धे लोकान् अनुचरन् सिद्धे आससादयदृच्छया 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 तस्यानुरक्तस्य मुनेर्मुकुन्दः तस्यानुरक्तस्य मुनेर्मुकुन्दः तस्यानुरक्तस्य मुनेर्मुकुन्दः प्रमोदभावानतकन्धरस्य 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 आशृण्वतो माम् अनुरागः स आशृण्वतो माम् अनुरागः स आशृण्वतो माम् अनुरागः स समीक्षया विश्रमयन्नुवाच समीक्षया विश्रमयन्नुवाच समीक्षया विश्रमयन्नुवाच இவ்வாறாக உத்தவ சுவாமி பகவான் என்ன சொன்னாள்ங்கிறத எடுத்து சொன்னாள். சுவாமி பிரபாச க்ஷேத்திரத்தில் தன்னுடைய உடம்பை விட்டுவிட்டு வைகுண்டம் போகிறதுக்கு தயாராக இருக்கிற சமயம் அவரை போய் பார்த்தேன். அவர் என்னிடம் பேசினாள்னு சொன்னாள். ஸ்ரீ பகவான் உவாச்ச வேதாகமந்தர் மனசீப்சிதம் தே ததாமி யத்ததுரவாபமன்யைः சத்ரே புரா விஸ்வஸ்ருஜாம் வசூனாம் மத்சித்திகாமேன வசோத்வயேஷ்டः. சுவாமி என்கிட்ட சொன்னாள் நாள், பகவான் சொன்னாள். என்ன சொன்னாள் நாள்? வேதாகமந்தர் மனசீப்சிதம் தே மனசா ஈப்சிதம் தே அகம் வேதா எனக்கு தெரியும், அகம் வேத எனக்கு தெரியும். அந்தர்மனசீப்சிதம் தே உன்னுடைய உள் மனசுக்குள்ளே நீ என்ன நினச்சிட்டு இருந்தேங்கிறது தெரியும், என்ன வேணும்னு நீ விரும்பினேங்கிறது எனக்கு தெரியும். ததாமி யத்தத் துரவாபமன்யைஹி பாக்கி பேருக்கெல்லாம் எது கிடைக்க முடியாத வஸ்துவோ அதை நான் உனக்கு தரப்போகிறேன் நாள். ததாமி யத் தத் துரவாபமன்யைஹி அந்யைஹி துரவாபம் மற்றோர்களால் கிடைக்க முடியாத வஸ்து அது தரேன் நாள். சத்ரே புரா விஸ்வஸ்ருஜாம் வசூனாம் விஸ்வஸ்ருஜாம் வசூனாம் வசுக்கள் அஷ்டவசுக்கள் லோகத்தை எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறதுக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டவாள். அவளில் நீ ஒத்தனாக இருந்தே. அப்பொழுது சத்ரயாகம் பண்ணுற சமயத்தில் நீ என்ன தெரியுமா நினச்சிண்டே மத் சித்தி காமேன
வசோத்வயேஷ்டா, என்ன அடையணுங்கிறதாக காமனையே மனசில் நீ இச்சித்தேள், நினச்சிட்டு இருந்தேள், இஷ்டப்பட்ட துவயா இஷ்டா, அது எனக்கு தெரியும். சயேஷ சாதோ சரமோ பவானாம், அதனால் உனக்கு அனுகிரகம் பண்ணேன் சுவாமி, இதுதான் உனக்கு சரம ஜென்மா, கடைசி ஜென்மா நாள். சயேஷ சாதோ சரமோ பவானாம் ஆசாதிதஸ்தே மது அனுகிரகோயத், மது அனுகிரகா எத் ஆசாதித்தா தே ஆசாதித்தா, நீ அடைஞ்சுட்டாய், என்னுடைய அனுகிரகத்தை உனக்கு கிடச்சி கொடுத்துருந்தாள். என் மாம் லோகான் ரக உத்ஸ்ருஜந்தம் திருஷ்டியா திருஷ்வான் விஷதானுவருத்தியா அந்யாதிருஷ்யமான பக்தியினாலே என் மாம் லோகான் ரகா உத்ஸ்ருஜந்தம், பூலோகத்தை விட்டுவிட்டு நான் போகிற சமயத்தில் நீ வந்திருக்கே அந்யாதிருஷ்யமான பக்தியினாலே. புரா மயா புரோக்தம் அஜாயனாபியே பத்மே நிஷண்ணாய மமாதி சர்க்கே. புரா மயா புரோக்தம் அஜாய நாபியே அஜாயே, என்னுடைய நாபி கமலங்களில் உண்டான அஜஹா பிரம்மாகிட்டக்கு நான் என்ன முன்பு சொன்னேனோ, மயா புரோக்தம் புரா, முன்பு என்னால் என்ன சொல்லப்பட்டதோ அதை உனக்கு சொல்கிறேன் நாள். பத்மே நிஷண்ணாய மமாதி சர்க்கே, மம ஆதி சர்க்கே, முதல்ல சிருஷ்டியெல்லாம் ஏற்படுவதற்கு முன்னாடி சர்க்கம் பிரம்மா தோன்ற பண்ணினேன். பத்மே நாபியே பத்மே, நாபி கமலங்களில் அவர் தோன்றினார். அந்த பிரம்மாவுக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ஞானம் பரம் மன் மகிமாவபாசம், மன் மகிமாவபாசம், என்னுடைய அனுகிரகத்தை அவனுக்கு கொடுத்து பரம் ஞானம் பிரம்ம வித்தியை ஆத்ம வித்தியை அவருக்கு எடுத்து சொன்னேன். அதே வித்தியை ஆத்ம வித்தியான எண்ணத்தை சொன்னேனோ அந்த பிரம்மாவுக்கு, அதே பின்பு எல்லாரும் பாகவதம்ங்கிறதா சொல்கிறாள். யத் சூரையா பாகவதம் வதந்தி, அதுதான் பாகவதம் எல்லாரும் பின்னாடி சொல்கிறாள். பெரிய படித்த முனிவர்கள்லாம் சூரையா சூரிக்கள்லாம் சொல்கிறாள். இத்தியாத்ருதோக்தா பரமஸ்ய பும்சா பிரதக்ஷிணானுகிரக பாஜனோகம், இவ்வாறாக எனக்கு அனுகிரகம் பண்ணாள் சுவாமி. அந்த பாகவத அந்தர்கதமான ஞானத்தை எனக்கு எடுத்து சொன்னாள் சுவாமி. அப்படி சொல்லிவிட்டு என்ன சொன்னாள்? பத்ரிகாசிரம் போகணும்னு சொன்னாள். இத்தியாத்ருதோக்தா பரமஸ்ய பும்சா பிரதிக்ஷணானுகிரக பாஜனோகம், பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கப்பட்டு, இது ஆதிருத்தா உக்தா, ரொம்ப பிரியத்தோடு கூட சொல்லப்பட்ட நான், ஸ்னேகோத்தரோமா ஸ்கலிதாட்சரஸ்தத்து, ஸ்னேகோ உத்தரோமா மயிர்கூச்சல் எரிஞ்சு, ஸ்கலிதாட்சரம் தத்து தம், அவர்கிட்ட பேச முடியாமல் கத்கதனாயாய் தொண்டை அடைச்சி போய், முஞ்சஞ்சுச்சா பிராஞ்சலிராபபாஷே, கண்கள்லேருந்து தாரதாரியா ஆனந்தாசுவை பெருக விட்டு பக்தியோடு கூட அஞ்சலி பத்தனாய் நான் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். கோன்வீசத்தே பாதசரோஜபாஜாம் சுதுர்லபோர்த்தேஷு சதுர்ஷு அப்பீஹ ததாபி நாகம் பிரவృணோமி பூமன் பவத்பதாம்போஜ நிஷேவணோத்சுகா. எனக்கு எல்லாரும் விரும்புகிற அர்த்தங்கள் 4 அர்த்தங்கள் இருக்கு. சுதுர்லபோர்த்தேஷு சதுர்ஷு அப்பீஹ, கிடைக்குவதற்கு அரிதான தர்மார்த்த காம மோட்சங்கிறதான சதுர்வித பல புருஷார்த்தங்கள் இருக்கே, அதை நீங்கள் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம். ஏ ஈஷா, ஏ பகவானே, எனக்கு என்ன தெரியுமா வேணும்? தே பாத சரோஜபாஜாம், அவள் எப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைக்கும்? அதெல்லாம் உன்னுடைய கால்களினுடைய அடியில் இருந்து எப்போ பார்த்தாலும் பக்தி பண்ணுறாளே அவளுக்கு கிடைக்கும். ததாபி நாகம் பிரவృணோமி பூமன்னு, அது கூட எனக்கு வேண்டாம். பரம புருஷமார்த்தமான மோட்சம் கூட வேண்டாம் எனக்கு. என்ன தெரியுமா எனக்கு வேணும்? பவத் பத அம்போஜ நிஷேவணோத்சுகா, உங்களுடைய சரண சேவைதாம் எனக்கு வேணும்னு கேட்டாள் உத்தவ சுவாமி.
கர்மாண்யனீஹஸ்ய பவோ பவஸ்யதே துர்காஸ்ரயோதாரி பயாத் பலாயனம் காலாத்மனோ யத் பிரமதாயுதாஸ்ரமः ஸ்வாத்மன் ரதே கித்யதி விதாமிஹ. தீஹின கெட்டிக்காராள்னு அர்த்தம். முற்றும் அறிஞ்சவாள்னு இருக்கப்பட்ட மகா முனிவர்கள் கூட கித்யதி விதாமிஹ ஸ்வாத்மன் ரதேஹே உங்களை பார்த்து சரியாக புரியப்படாமல் நீங்கள் என்ன எப்பவாறு இருக்கேள்னு ஒன்றும் புரிஞ்சிக்காமல் அவள்லாம் மோகிச்சு போய் ஒன்றும் புரியாமல் இருக்காள். நல்ல கெட்டிக்காராள்னா கூட. ஏன் ஸ்வாத்மன் ரதேஹே நீங்கள் ஆத்மா ராமனாக இருந்து கூட பிரமதாயுதாஸ்ரம 16,000 ஸ்திரீகளோடு கூட குடும்பத்தை நடத்தினீங்களே அதை புரிய மாட்டேங்கிறது. 16,000 குடும்பத்தை நடத்தின்னு இருந்துவிட்டு ஆத்மாராமாளா நீங்கள் இருக்கல அது எப்படின்னு புரியல எல்லாருக்கும். கர்மாண்யனீஹஸ்ய பவோ அபவஸ்ய பவஹா அபவஸ்ய பவஹா உங்களுக்கு பிறப்பே கிடையாது. அப்படி இருந்தபோதும் கூட நீங்கள் இந்த பூலோகத்தில் ஜனிச்சேளே கிருஷ்ணனாக அது புரிய மாட்டேங்கிறது. கர்மாண்யனீஹஸ்ய துளி கூட ஆசையற்றவர் நீங்கள். அப்படி கூட நீங்கள் பல லீலைகள் பண்ணி கர்மாக்கள் பண்ணியிருக்கேளே. துர்காஸ்ரயோ தாரி பயாத் பலாயனம் எந்த காலன் அவன் காலாத்மனோயத்து எந்த காலன் இருக்கானோ அவனையே அடக்கி வச்சிருக்கேள். அவன் உங்கள் உள்ளே இருக்கான். அப்பேற்பட்டவரான் நீங்கள் என்னமோ எல்லாரையும் கண்டு பயப்படுற மாதிரி சில சமயம் நடிச்சிருக்கேள். இதெல்லாம் ஒருத்தருக்கும் புரிய மாட்டேங்கிறது. புரியாமல் மோகிச்சு போயிருக்காள் எல்லாரும். மந்திரேஷு மாம் வா உபகூயத்வம் அகுண்டிதா கண்ட சதாத்மபோதா பிருச்சே பிரபோ முக்த இவா பிரமத்தா தன்னோ மனோ மோகயதீவ தேவ. எங்களுடைய மனசை நீங்கள் மோகிக்கு செஞ்சுட்டேள். ஏன்னாள் பிருச்சே பிரபோ முக்த இவா பிரமத்தா நீங்கள் எங்கள்கிட்ட ஒன்றுமே பயந்தது மாதிரி இருந்து எங்கள்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேள். மந்திரேஷு மாம் வா உபகூயத்வம் ஆலோசனை கேட்டிருக்கேள். அகுண்டிதா கண்ட சதாத்மபோதா நீங்கள் சதா ஆத்மபோதா எல்லாம் தெரிஞ்ச ஞானி நீங்கள். அப்பேற்பட்டவரான நீங்கள் எங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டிருக்கேள். ஞானம் பரம் ஸ்வாத்மரஹ பிரகாசம் புரோவாச்ச கஸ்மை பகவான் சமக்ரம் அபிக்ஷமம் நோ கிரகணாய பக்தः வதாஞ்சசாயத் விருஜினம் தரேமா. நீங்கள் தான் எங்களுக்கு இந்த விருஜினம் தரேமா எது இந்த விருஜினம்னா கஷ்டங்கள். இந்த கஷ்டமாக இருக்கப்பட்ட இந்த வாழ்க்கை இருக்கே அதை தாண்டுவதற்கு தரேம பத்தாஞ்சசா விஸ்தாரமாக சொல்லணும் நீங்கள் அதுக்கு வழி. அபிக்ஷமம் நோ கிரகணாய பக்தா ஞானம் பரம் ஸ்வாத்மரஹ பிரகாசம் புரோவாச்ச கஸ்மைனா பிரம்மாவுக்கே நீங்கள் ஞானத்தை உபதேசம் பண்ணியிருக்கேள். அப்பேற்பட்ட நீங்கள் பகவானான் நீங்கள் ஆறு விதமான சமக்ரம் பொருந்தியவர் பகவான்கிற சப்தத்துக்கே அதான் அர்த்தம். அப்பேற்பட்ட நீங்கள் எங்களுக்கு ஞானத்தை சொல்லணும் நாள். இத்யாவேதிதார்த்தாய மஹ்யம் ச பகவான் பரஹ ஆதிதேசாரவிந்தாக்ஷः ஆத்மன பரமாம் ஸ்திதிம். இப்படி நான் அவரை கேட்டோடனே ரொம்ப பிரியத்தோடு கூட இத்யாவேதித ஹார்தாய இதி ஆவேதித ஹார்தாய ரொம்ப சௌஹார்தத்தோடு கூட நான் இவ்வாறாக பகவானை கேட்ட பொழுது மஹ்யம் ச பகவான் பரஹா பரபிரம்மமான அந்த சுவாமி கிருஷ்ண பரமாத்மா ஆதிதேச அரவிந்தாக்ஷா செந்தாமரை கண்ணனான சுவாமி கிருஷ்ண பரமாத்மா எனக்கு ஒரு ஆதிதேச ஒரு ஆதேசம் சொன்னாள். என்ன பண்ணணும்னு அட்வைஸ் சொன்னார். ஆத்மன பரமாம் ஸ்திதிம் நல்ல ஸ்திதியில் அடைவதற்கு உண்டான வழியை சொன்னாள். சஏவமாராதித பாததீர்த்தாத் அதீத தத்வாத்ம விபோத மார்கா. அவர் அதீத எனக்கு உபதேசம் பண்ணாள், அத்தியனம் பண்ண சொன்னாள்.
என்னத்தை அத்தியனம் பண்ண சொன்னாள்? அதீத தத்துவாத்ம விபோத மார்க்கா, ஆத்ம வித்யை அத்தியனம் செய்யறதுக்கு சொன்னாள். சஏவம் ஆராதித பாததீர்த்தாத்து, இவ்வாறாக பகவானை ஆராதிச்சுட்டு அவரை பிரணம்ய பாதௌ பரிவிருத்திய தேவம் இஹாகதோகம் விரகாதுராத்மா, அவரை என்ன ஆத்ம வித்தியை தெரிஞ்சுக்கணும், பத்ரிகாசிரமம் போன்னு சொன்னாள். ஆயினாலே நான் இங்கே வந்திருக்கேன். இஹ ஆகதோகம் விரக ஆதுராத்மா, பகவானுடைய பிரிவினால் ரொம்ப துன்பப்பட்டு மனசு வெம்பி போய் பத்ரிகாசிரமத்துக்கு போகிறேன். அங்கே போய் நான் தபஸ்சரியை பண்ண போகிறேன்னாள். சோகம் தத்தர்ஷனாக்லாத வியோகாத்தியுத பிரபோ கமிஷ்யே தைத்தம் தஸ்ய பதர்யாசிரம மண்டலம். தைத்தம் தஸ்ய, அவரால் உந்தப்பட்டு அவரால் சொல்லப்பட்டு நான் பதரியாசிரமத்துக்கு போகிறேன். கமிஷ்யே, போக போகிறேன். யோகார்த்தி யுத பிரபோ, சுவாமியினுடைய பிரிவினாலே எனக்கு தாங்க முடியல. அதை மறுபடியும் சுவாமிகிட்ட போய் அடையணுங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட பத்ரிகாசிரமம் போக போகிறேன்னாள். யத்ர நாராயணோ தேவஹா நரஸ்ச பகவான் ரிஷிஹி, எந்த இடத்துல சாக்ஷாத் பகவான் நரனாவும் நாராயணனாவும் அவதாரம் பண்ணி அங்கே மிருது தீவிரம் தபோ தீர்க்கம் தே பாதே லோகபாவனௌ லோகக்ஷேமார்த்தம் தே பாத்தே தபஸ் பண்ணுறாள். இன்றைக்கும் தபஸ் பண்ணிட்டு இருக்காள். மிருது தீவிரம் தபோ தீர்க்கம், தீர்க்கமாக ரொம்ப நாள் தபஸ், தீவிரமாக கடுமையான தபஸ் பண்ணுறாள். அப்பேற்பட்ட நரநாராயணர் இருக்கப்பட்ட அந்த பத்ரிகாசிரம மண்டலம் இருக்கே, அந்த பத்ரிகாசிரமத்துக்கு நான் செல்ல போகிறேங்கிறதாக சொன்னாள். உத்தவ சுவாமி விதுரர்கிட்ட சொன்னாள். இதற்கு பிறகு சுகர் சொல்ல போகிறாள். இது மட்டும் உள்ளான ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச வேதாகமந்தர் மனசீப்சிதம் தே வேதாகமந்தர் மனசீப்சிதம் தே வேதாகமந்தர் மனசீப்சிதம் தே ததாமி யத்தத் துரவாபமன்யைஹ ததாமி யத்தத் துரவாபமன்யைஹ ததாமி யத்தத் துரவாபமன்யைஹ சத்ரே புரா விஸ்வஸ்ருஜாம் வசூனாம் சத்ரே புரா விஸ்வஸ்ருஜாம் வசூனாம் சத்ரே புரா விஸ்வஸ்ருஜாம் வசூனாம் மத்சித்திகாமேன வசோ த்வயேஷ்டः மத்சித்திகாமேன வசோ த்வயேஷ்டः மத்சித்திகாமேன வசோ த்வயேஷ்டः ச ஏஷ சாதோ சரமோ பவானாம் ச ஏஷ சாதோ சரமோ பவானாம் ச ஏஷ சாதோ சரமோ பவானாம் ஆசாதிதஸ்தே மதனுக்ரஹோ யத் ஆசாதிதஸ்தே மதனுக்ரஹோ யத் ஆசாதிதஸ்தே மதனுக்ரஹோ யத் யன்மாம் நிருலோகான் ரகஹ உத்ஸிருஜந்தம் யன்மாம் நிருலோகான் ரகஹ உத்ஸிருஜந்தம் யன்மாம் நிருலோகான் ரக உத்ஸிருஜந்தம் திஷ்ட்யா தத்ருஷ்வான் விஷதானுவృత్యా திஷ்ட்யா தத்ருஷ்வான் விஷதானுவృత్యா திஷ்ட்யா தத்ருஷ்வான் விஷதானுவృత్యா புரா மயா ப்ரோக்தம் அஜாயனாப்யே புரா மயா ப்ரோக்தமஜாயனாப்யே புரா மயா ப்ரோக்தமஜாயனாப்யே பத்மே நிஷண்ணாய மமாதிசர்கே பத்மே நிஷண்ணாய மமாதிசர்கே பத்மே நிஷண்ணாய மமாதிசர்கே ஞானம் பரம் மன்மகிமாவபாசம் ஞானம் பரம் மன்மகிமாவபாசம் ஞானம் பரம் மன்மகிமாவபாசம் யத் சூரயோ
भागवतं वदन्ति यत्सूरयो भागवतं वदन्ति यत्सूरयो भागवतं वदन्ति इत्यादृतोक्तः परमस्य पुंसः इत्यादृतोक्तः परमस्य पुंसः इत्यादृतोक्तः परमस्य पुंसः प्रतिक्षणानुग्रह भजनोऽहं प्रतिक्षणानुग्रह भजनोऽहं प्रतिक्षणानुग्रह भजनोऽहं स्नेहोत्थरो मास्खलिताक्षरस्तत् स्नेहोत्थरो मास्खलिताक्षरस्तं स्नेहोत्थरो मास्खलिताक्षरस्तं स्नेहोत्थरो मास्खलिताक्षरस्तं मुञ्चञ्छुचः प्राञ्जलिराबभाषे मुञ्चञ्छुचः प्राञ्जलिराबभाषे मुञ्चञ्छुचः प्राञ्जलिराबभाषे कोन्वीशते पाद सरोजभाजां कोन्वीशते पाद सरोजभाजां कोन्वीशते पाद सरोजभाजां सुदुर्लभोऽर्थेषु चतुर्षु अपीह सुदुर्लभोऽर्थेषु चतुर्ष्वपीह सुदुर्लभोऽर्थेषु चतुर्ष्वपीह तथापि नाहं प्रवृणोमि भूमन्ये तथापि नाहं प्रवृणोमि भूमन्ये तथापि नाहं प्रवृणोमि भूमन्ये भवत्पदाम्भोज निषेवणोत्सुकः भवत्पदाम्भोज निषेवणोत्सुकः भवत्पदाम्भोज निषेवणोत्सुकः कर्माण्यनीहस्य भवो भवस्य ते कर्माण्यनीहस्य भवो भवस्य ते कर्माण्यनीहस्य भवो भवस्य ते दुर्गाश्रयोतारि भयात्पलायनं दुर्गाश्रयोतारि भयात्पलायनं दुर्गाश्रयोतारि भयात्पलायनं कालात्मनो यत् प्रमदायुताश्रमः कालात्मनो यत् प्रमदायुताश्रमः कालात्मनो यत् प्रमदायुताश्रमः स्वात्मन्रतेः खिद्यति धीद्विदाम्यः स्वात्मन्रतेः खिद्यति धीद्विदामिह स्वात्मन्रतेः खिद्यति धीद्विदामिह मन्त्रेषु मां वा उपहूय यत्त्वं मन्त्रेषु मां वा उपहूय यत्त्वं मन्त्रेषु मां वा उपहूय यत्त्वम् अकुण्ठिताखण्ड सदात्मबोधः अकुण्ठिताखण्ड सदात्मबोधः अकुण्ठिताखण्ड सदात्मबोधः पृच्छेः प्रभो मुग्ध इव प्रमत्तः पृच्छेः प्रभो मुग्ध इव प्रमत्तः पृच्छेः प्रभो मुग्ध इव प्रमत्तः तन्नो मनो मोहयतीव देव तन्नो मनो मोहयतीव देव तन्नो मनो मोहयतीव देव ज्ञानं परं स्वात्मरः प्रकाशं ज्ञानं परं स्वात्मरः प्रकाशं ज्ञानं परं स्वात्मरः प्रकाशं प्रोवाच कस्मै भगवान् समग्रं प्रोवाच कस्मै भगवान् समग्रं प्रोवाच कस्मै भगवान् समग्रम् अपि क्षमं नो ग्रहणाय भक्तः अपि क्षमं नो ग्रहणाय भक्तः अपि क्षमं नो ग्रहणाय भक्तः वदाञ्जसा यद्वृजिनं तरेम वदाञ्जसा यद्वृजिनं तरेम वदाञ्जसा यद्वृजिनं तरेम इत्यावेदितहार्दाय इत्यावेदितहार्दाय
इत्यावेदितहार्दाय मह्यं स भगवान् परः मह्यं स भगवान् परः मह्यं स भगवान् परः आदिदेशारविन्दाक्षः 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 आत्मनः परमां स्थितिम् आत्मनः परमां स्थितिम् आत्मनः परमां स्थितिम् स एवमाराधित पादतीर्थात् स एवमाराधित पादतीर्थात् स एवमाराधित पादतीर्थात् अधीततत्त्वात्मविबोधमार्गः 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 प्रणम्य पादौ परिवृत्य देवं प्रणम्य पादौ परिवृत्य देवं प्रणम्य पादौ परिवृत्य देवं यहागतोऽहं विरहातुरात्मा यहागतोऽहं विरहातुरात्मा इहागतोऽहं विरहातुरात्मा सोऽहं तद्दर्शनाक्लाद सोऽहं तद्दर्शनाक्लाद सोऽहं तद्दर्शनाक्लाद वियोगार्तियुतः प्रभो वियोगार्तियुतः प्रभो वियोगार्तियुतः प्रभो गमिष्ये दयितं तस्य गमिष्ये दयितं तस्य गमिष्ये दयितं तस्य बदर्याश्रममण्डलं 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 यत्र नारायणो देवः यत्र नारायणो देवः यत्र नारायणो देवः नरश्च भगवान् ऋषिः नरश्च भगवान् ऋषिः नरश्च भगवान् ऋषिः मृदुतीव्रं तपोदीर्घं मृदुतीव्रं तपोदीर्घं मृदुतीव्रं तपोदीर्घं ते पाते लोकभावनौ ते पाते लोकभावनौ ते पाते लोकभावनौ ஸ்ரீஹரே நம. இந்த அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயம், அதனால் 2 பார்ட்டாக இன்றைக்கி இதோடு நிறுத்திப்போம். மறுபடியும் அடுத்த தடவை அநேகமாக அடுத்த தடவை இன்னும் 2-3 வாரம் கழிச்சு தான் இருக்கும். ஏன்னா என்னுடைய தங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்கா. அவளை அழிச்சுட்டு இப்படி சில இடங்கள்லாம் காட்டணுங்கிறதுக்காக இப்படி நயாகரா ஃபால்ஸ் இப்படிலாம் கொஞ்சம் போக போகிறோம். அதனால் அந்த சமயங்கள்லனா என்னால் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு தோணலை. அதனால் இந்த வாரம் இந்த அத்தியாயத்தில் இதோட பாதி நிறுத்திக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை சொல்லுவோம் நம்ம. ஸ்ரீஹரே நமः. अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे चतुर्थोऽध्यायः. श्रीहरये नमः. उद्धव उवाच अथ ते तदनुज्ञाताः भुक्त्वा पीत्वा च वारुणीं तया विभ्रंशितज्ञानाः दुरुक्तैर्मर्मपस्पृशुः तेषां मैरेयदोषेण विषमीकृतचेतसां निम्लोचति रवौ आसीत् वेणूनाम् इव मर्दनं भगवान् स्वात्ममायायाः गतिं ताम् अवलोक्य सः सरस्वतीम् उपस्पृश्य वृक्षमूलमुपाविशत् अहं चोक्तो भगवता प्रपन्नार्तिहरेण बदरीं त्वं प्रयाहीति स्वकुलं सञ्जिहीर्षुणा तथापि तदभिप्रेतं जानन्नहमरिन्दम पृष्ठतोऽन्वगमं भर्तुः पादविश्लेषणाक्षमः अद्राक्षमेकमासीनं
विचिन्वन्दितं पतिं श्रीनिकेतं सरस्वत्यां कृतकेतमकेतनं श्यामावदातं विरजं प्रशान्तारुणलोचनं दोर्भिश्चतुर्भिर्विदितं पीतकौशाम्बरेण च वामऊरौ अधिश्रित्य दक्षिणाङ्घ्रिसरोरुहम् अपाश्रितार्भकाश्वत्थम् अकृशं त्यक्तपिप्पलं तस्मिन्मा भागवतो द्वैपायन सुहृत्सखा लोकान् अनुचरन् सिद्धे आससाद यदृच्छया तस्यानुरक्तस्य मुनेर्मुकुन्दः प्रमोदभावानतकन्धरस्य आशृण्वतो माम् अनुरागः स समीक्षया विश्रमयन्नुवाच श्रीभगवानुवाच वेदागमन्तर्मनसीप्सितं ते ददामि यत्तद्दुरवापमन्यैः सत्रे पुरा विश्वसृजां वसूनां मत्सिद्धिकामेन वसो त्वयेष्टः स एष साधो चरमो भवानाम् आसादितस्ते मदनुग्रहो यत् यन्मां नृलोकान् रहः उत्सृजन्तं दिष्ट्या ददृश्वान् विशदानुवृत्त्या पुरा मया प्रोक्तमजायनाभ्ये पद्मे निषण्णाय ममादिसर्गे ज्ञानं परं मन्महिमावभासं यत्सूरयो भागवतं वदन्ति इत्यादृतोक्तः परमस्य पुंसः प्रतिक्षणानुग्रहभाजनोऽहं स्नेहोत्थरो मा स्खलिताक्षरस्थं मुञ्चञ्छुचः प्राञ्जलिराबभाषे कोऽन्वीशते पाद सरोजभाजां सुदुर्लभोऽर्थेषु चतुर्ष्वपीह तथापि नाहं प्रवृणोमि भूमन् भवत्पदाम्भोजनिषेवणोत्सुकः कर्माण्यनीहस्य भवो भवस्य ते दुर्गाश्रयोऽथारिभयात्पलायनं कालात्मनो यत् प्रमदायुताश्रमः स्वात्मन्रतेः खिद्यति धीद्विदामिह मन्त्रेषु मां वा उपहूय यत्त्वम् अकुण्ठिताखण्ड सदात्मबोधः पृच्छेः प्रभो मुग्ध इवाप्रमत्तः तन्नो मनो मोहयतीव देव ज्ञानं परं स्वात्मरहः प्रकाशं प्रोवाच कस्मै भगवान् समग्रम् अपि क्षमं नो ग्रहणाय भर्तः वदाञ्जसा यद्वृजिनं तरेम इत्यावेदितहार्दाय मह्यं स भगवान् परः आदिदेशारविन्दाक्षः आत्मनः परमां स्थितिं स एवमाराधित पादतीर्थात् अधीततत्त्वात्मविबोधमार्गः प्रणम्य पादौ परिवृत्य देवम् इहागतोऽहं विरहातुरात्मा सोऽहं तद्दर्शनाक्लाद वियोगातियुतः प्रभो गमिष्ये दयितं तस्य बदर्याश्रममण्डलं यत्र नारायणो देवः नरश्च भगवान् ऋषिः मृदुतीव्रं तपोदीर्घं ते पाते लोकभावनौ ஸ்ரீஹரே நமஹ. இதோட இந்த பார்ட் 1 3வது ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் இந்த ஸ்லோகத்தோடு இன்றைக்கி நிறுத்திப்போம். 2வது பார்ட்டு அடுத்த தடவை பார்த்துப்போம். இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரயாபிய பரிபாலயந்தாம்
न्याय्येन मार्गेण महीं महिषाः गोः ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्ददायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरये नमः गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।